வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இலா ஆதின் அகாஹும் ஹூதா யா கௌமி அபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு இன் அன்தும் இல்லா முஃப்தரூன். ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஷம்ஸில் அம்பியாய் வ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாய் வ இஃப்திஹாரில் முத்தகீன் தாஜுல் உம்மத்தி ஷஃபீல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி யா அல்லாஹ் பலா வல்லாஹி அன்த லா இலாஹ இல்லா அன்த அல்லாஹ் அல்லாஹ் யா ஷமாயா யா மன் அம்ரு பில் காஃபி வன் நூனி இன்னமா அம்ருல்லாஹ் சுப்ஹானல்லதி பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன் அல்லாஹும்ம இன்னி தனிபுரம் அல்லாஹும்ம அல்லிம்னி இல்மன் லா துன்யா அல்லாஹும்ம அன்சில்னி சிக்கன. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் 10ஆம் நாள் தராவிய தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் அவ்வாறு நரக விடுதலை பெற்றவர்களில் நம்மையும் இணைத்தருள் புரிவானாக. ரஹ்மத்துடைய பத்திலே எவ்வளவு ரஹ்மத்தை கொடுக்க வேண்டும் என்று கணக்கிட்டிருந்தானோ அந்த ரஹ்மத்தில் எதையும் மிச்சம் எடுத்துக் கொண்டு செல்லாமல் அனைத்தையும் அடியார்களுக்கு தந்துவிட்டு செல்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது சிந்தனைக்கு சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இன்று தராவிகில் முதல் 8 ரக்காத்தில் அந்த சரித்திரம்தான், ஹூத் என்ற அந்த அத்தியாயம்தான் ஓதி காட்டப்பட்டது. ஹூத் என்ற பெயரை திருக்குரானிலே 7 இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்த நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் வரிசையில் நாம் சற்று முன்பின் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். முறைப்பிரகாரம் இவர்களை பேசுவதாக இருந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அடுத்த நாள் பேசியிருக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே எல்லோரையும் அழித்து விடுவது, அப்பொழுதுதான் வரக்கூடிய ஜெனரேஷனாவது சிறப்பாக இறையச்சத்தில் இருக்கும் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள். எல்லோரையும் வாஷ் அவுட் பண்ணிவிட்டால் வரக்கூடிய சந்ததி உன்னை நினைப்பவர்களாக இருப்பார்கள் என்பதாக அவர்கள் திட்டமிட்டு உலகம் முழுவதையும் அழிக்கப்பட்டது. ஆனால் அவர் நினைத்தது நடக்கவில்லை. அதன் பிறகு புதிதாக தோன்றிய இந்த சமுதாயமும் இறைவனுக்கு மாற்றமான கொள்கையில் வணங்க தலைப்பட்டு விட்டார். அதில் முதல் நபிதான் சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அரபகத்திலே 4 நபிமார்கள் தோன்றியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு ஹதீஸ், அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள். ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹூத், சாலிஹ், ஷுஐப் நபியுக்கும் யா அபூதர். ஹூதும் சாலிஹும் ஷுஐபும் உங்களுடைய நபியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றியது யமனுக்கு பக்கத்தில் உள்ள அஹகாஃப் என்ற ஊரிலே. யமனுக்கு பக்கத்தில் உள்ள அஹகாஃப் என்ற ஊர், அது மணல் பாங்கான ஊர், சற்று மணல் திட்டான மணல் மலை, அதில் இந்த ஊர் இருந்தது. இங்கே ஆத் என்ற கூட்டத்தார்கள் இருந்தார்கள்.
ஆது என்ற அந்த கூட்டத்தார்கள் உலகத்திலேயே மிக பலசாலிகளாக அவர்கள் இருந்தார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாதில்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். உலகத்திலே அவர்களைப் போன்று பலசாலிகள் படைக்கப்படவில்லை. உயரமான கட்டடங்களை கட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களை உங்களுடைய இறைவன் என்ன செய்தான் என்று பார்க்கவில்லையா என்று வஸ்ஸமாய் தாத்தில் புரூஜ் என்ற அத்தியாய சூராவிலே அல்லாஹ் தஆலா கேட்பான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்திலே நீங்கள் செய்வது சரியல்ல, ஏக இறைவனைத்தான் தொழுக வேண்டும் என்பதாக சொன்னார்கள். வளமை பிரகாரம் அந்த மக்கள் நீர் முட்டாள் என்று சொன்னார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நான் முட்டாள் அல்ல, 7:66 வசனத்திலே இந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறான். நான் முட்டாள் அல்ல, நான் தான் உண்மையை சொல்கிறேன் என்று சொன்னார்கள். கடைசியில் அந்த மக்கள் எங்களுடைய சாமியிடத்தில் சொல்லி உன்னை பிடித்துக் கொள்ளச் சொல்வோம் என்பதாக மிரட்டி பார்த்தார்கள். தயவு செய்து அதையாவது செய்யுங்கள், அதையும் சீக்கிரமாக செய்யுங்கள் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமொழி பார்த்தார்கள். கடைசியில் வேறு வழி இல்லாமல் கொன்று விடுவோம் என்று எச்சரித்தார்கள். அப்போதும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயப்படுவதாக இல்லை. கடைசியில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் இப்படி பிடிவாதமாக இருந்தால் அதாபு வந்துவிடும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே உலகமெல்லாம் அழிக்கப்பட்டதை போன்று நீங்க ஒரு சின்ன ஊர் உங்களை அல்லாஹ் அழிப்பது பிரமாதம் அல்ல, உங்களை அழித்துடுவான் என்பதாக எச்சரிக்கையும் செய்தார்கள். எச்சரிக்கை செய்த பொழுது 46-24 வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், ஒரு மேகம் ஒன்று திரண்டு அவர்களுடைய ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மேகத்தை பார்த்தவுடன் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ இப்பொழுதாவது திருந்தி விடுங்கள், மேகம் வருகிறது, பயங்கரமான மேகம் கருமையாக சுருண்டு கொண்டு உங்கள் நகரை நோக்கி வருகிறது, அழித்து விடுவான் அல்லாஹ், உடனடியாக ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அந்த மக்கள் சொன்னார்கள், ஹாதா ஆரிதுன் மும்திருனா, எங்களுக்கு மழை தருவதற்காக மேகம் வருகிறது, அதை போய் அதாப் என்று சொல்கிறீரே என்பதாக அவர்கள் சொன்னார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது மேகம் சாதாரண மேகம் அல்ல, பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், நீங்கள் எதை அவசரமாக கேட்டீர்களோ அந்த அதாபு தான் இப்பொழுது பயங்கரமான காற்று வடிவத்தில் அது வந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு பயங்கரமான காற்றை அவர்கள் மீது வீசச் செய்தான். அல்லாஹ் இந்த உலகத்திலே 4 சக்திகளை தந்திருக்கிறான். நெருப்பு, தண்ணீர், காற்று, மண். இவைகள் நமக்கு மிகவும் அத்தியாவசியமானவை. ஒரு நிமிடம் இந்த 4 சக்திகளும் இல்லையானால் மனிதன் வாழ முடியாது என்பது நன்கு தெரிந்த செய்தி. அது மட்டுமல்லாமல் அவைகள் நமக்கு பெரும் பயனை தந்து கொண்டிருக்கின்றன. காற்றின் மூலமாக எவ்வளவு சக்திகளை நாம் இயக்கிக் கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக கப்பல் செல்வதாக இருந்தால் அந்த காற்று அடைத்த டயரின் மீதுதான் செல்ல வேண்டியது இருக்கிறது. பஸ் செல்வதாக இருந்தால் காற்றடைத்த டயரின் மீதுதான் செல்ல வேண்டியது இருக்கிறது. ஆகாய விமானம் செல்வதாக இருந்தாலும் காற்றை ஒரு வகையில் அதை மட்டுப்படுத்தி ஒரு அமைப்பை ஏற்படுத்தித்தான் அந்த காற்றில் தான் ஆகாய விமானமும் பறந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பூக்களும் மகரந்த சேர்க்கை ஏற்படுத்துவதற்கு காற்றுதான் பயனுள்ளதாக இருக்கிறது. இவ்வாறு காற்றினால் நாம் அடையக்கூடிய பயன்கள் ஏராளம். அதை போன்றே இந்த பூமியினால் நாம் அடையக்கூடிய பலன்களை சொல்ல வேண்டிய தேவையில்லை. நெருப்பின் மூலமாகவும் மிக பெரும் பயன்களை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இந்த 4 சக்திகளும் தண்ணீரின் மூலமாக எவ்வளவு சக்தி அடைகிறோம் என்பதையும் நாம் சொல்லித் தெரிய வேண்டிய விஷயமில்லை. இவ்வாறு இந்த 4 சக்திகளும் மனிதனுக்கு பயனுக்காக செய்யப்பட்டவைகள். ஆனால் அதே நேரத்தில் மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுகிற பொழுது இவைகளைக் கொண்டே அல்லாஹு தஆலா சமுதாயத்தை அழித்து விடுகின்றான். இவைகளைக் கொண்டே ஏவி சமுதாயத்தை அல்லாஹு தஆலா அழித்த வரலாறுகள் திருக்குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. அதிலே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயமாகிய ஆது கூட்டத்தார்கள் காற்றினால் அழிக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் என்ற அகழி யுத்தத்தின் பொழுது சொன்னார்கள். ஹந்தக் என்ற ஒரு அகழி யுத்தம் நடைபெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 10,000 வீரர்கள் மக்காவிலிருந்து திரண்டு வந்து பெருமானாரையும் மதீனாவையும் அழித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை பாதுகாப்பதற்காக வேண்டி
மதினாவை சுற்றி அகழி தோண்டினார்கள். அகழி தோண்டி அதன் மூலமாக அந்த படைகள் முன்னேறாமல் தடுப்பதற்கான அந்த அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் எதிரிகள் எல்லாம் கூடாரமிட்டு தங்கியிருந்தார்கள். கூடாரமிட்டு தங்கியிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு காற்று வீசியது. காற்று வீசியவுடன் அந்த கூடாரங்கள் எல்லாம் அங்கே அவர்கள் சமையலுக்கான நெருப்பு படித்திருந்த அந்த நெருப்பு அந்த கூடாரங்களிலே பற்றி கூடாரங்கள் அனைத்துமே எரிந்து போய்விட்டன. அதனால் அந்த படை வீரர்கள் அத்தனை பேர்களும் கடும் குளிரிலே தாக்கு பிடிக்க முடியாமல் அப்படியே துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடி போய்விட்டார்கள். யுத்தத்திற்கு வந்தவர்கள் யுத்தம் செய்ய முடியாமல் போய்விட்டார்கள். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், நுசிர்து பிஸ்ஸபா, தென்றல் காற்றை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன் என்று சொல்வார்கள். அப்பொழுது அடித்த காற்று தென்றல் காற்று. தென்றல் காற்றை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன். ஆதும் பித்தபூர், ஆது கூட்டத்தார்கள் வடவல் காற்றை கொண்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த ஆது கூட்டத்தார்கள் காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 4 சக்திகளும் திரண்டெழுந்தால் என்ன செய்யும் என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்னால் சுனாமி என்ற பெயரால் நாம் பார்த்து விட்டோம். அமெரிக்காவை ஆட்டி படைத்த அந்த கத்ரீனா புயல், ரீட்டா புயல், அதையெல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். ஜப்பானை சமீபத்தில் சூழ்ந்து கொண்ட அந்த சுனாமி, இவைகளெல்லாம் என்ன? தண்ணீர், காற்று, மண், நெருப்பு, இந்த 4 சக்திகள். அது அல்லாஹ்வை மக்கள் மீறி நடக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக அவைகளை அழித்து விடுகின்றான். அந்த முறையில் தான் இந்த சமுதாயத்தை அழிக்கின்றான். சக்கரஹா அலைஹிம் சபஅ லயாலின், 7 நாட்கள் 7 இரவுகள் காற்று வீசிக்கொண்டே இருந்தது. வசமானியத்த ஐயாமின், 8 பகல்களும் 7 இரவுகளும் காற்று வீசியது. ஹுசூமன், தொடராக வீசியது. ஃபதரல் கௌம ஃபீஹா ஸரஆ, அவ்வாறு காற்று வீசிய பொழுது அத்தனை பேர்களும் அப்படியே கீழே விழுந்தார்கள். எப்படி பனை மரம் உள்ளே செல்லரித்து போனால் திடீர் என்று விழுந்து விடுமோ அதை போன்று அவர்கள் விழுந்தார்கள். அத்தனை பேர்களும் நெடுஞ்சான் மரமாக விழுந்து ஒருவர் கூட மிச்சமில்லாமல் அந்த ஊரிலே மரணித்து போய்விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ஏற்கனவே திட்டமிட்டு செய்தன ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஊரை விட்டு வெளியாகுமாறு உத்தரவிட்டு விட்டான். அவர்கள் மட்டும் தப்பித்தார்கள். மற்ற அந்த அஹ்காஃப் என்ற ஊரில் உள்ள முழுவருமே அழிக்கப்பட்டார்கள் என்பதாக திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே ஒரு சிந்தனையை நாம் மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ் தஆலா எந்த சமுதாயத்தை, பல சமுதாயத்தை அழித்திருக்கிறான். அழித்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் கூட துணை காரணம் ஒன்று இருக்கும். ஈமான் கொள்ளாதது பெரிய காரணமாக இருந்தாலும் கூட துணை காரணம், அட்டூழியம் பண்ணுதல் என்று ஏதாவது ஒன்று மக்களுக்கு அவர்கள் அட்டூழியம் பண்ணுகிற பொழுதுதான், மக்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்கிற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அழிப்பது பழக்கம். நீங்கள் ஒவ்வொரு வரலாற்றையும் எடுத்து பார்த்தால் அது புரியும். அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் இருப்பது என்பது ஒரு பக்கம், அதிலே அவர்கள் அதிகமான அளவிற்கு கட்டுப்படாமல் நடக்கிற பொழுது அடியார்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியின் காரணமாக அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நாம் பார்க்கிற பொழுது இந்த சமுதாயத்திலே என்ன அப்படி அட்டூழியம் நடந்தது என்று பார்த்தால் ஒன்றுமில்லை. நமக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி, ஒன்றுமே இவர்கள் செய்யவில்லை. நமக்கெல்லாம் அதிர்ச்சி செய்யக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? வெறும் விளையாடி கொண்டிருப்பார். அவர்கள் செய்த குற்றம், உயரமான கட்டடங்களை கட்டிக்கொண்டு பொழுதுபோக்காக எப்பொழுது பார்த்தாலும் விளையாடி கொண்டிருப்பார்கள். கட்டடம் கட்டுவதே விளையாட்டுக்காக அவர்கள் கட்டுவார்கள். சாதாரணமான கூடாரங்களில் தான் அவர்கள் தங்குவார்கள். ஆனால் விளையாடுவதற்கென்று உயரமான கட்டடங்களை அவர்கள் கட்டினார்கள். விளையாடியதன் காரணமாக ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை அல்லாஹ் இங்கே சூரத் ஹூதிலே நமக்கு தருகிறான். சந்தேகமா இருந்தால் 26, 128வது வசனத்தை புரட்டி பாருங்கள். 26, 128வது வசனத்தை புரட்டி பாருங்கள். அத்தபுனூன பிக்குல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபஸூன், விளையாடுவதற்காக வேண்டி உயரமான கட்டடங்களை நீங்கள் நிர்மாணிக்கிறீர்களா? வத்தத்தஹிதுன மசானிய, நீங்களாக நிலையாக இருப்பதை போன்று கட்டடங்களை நீங்கள் கட்டுகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா அங்க கேட்கிறான். அந்த சமுதாயம் அழைக்கப்பட்ட துணை காரணம் என்ன தெரியுமா? விளையாட்டு. கொஞ்சம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விளையாட்டாக இன்று நாம் விளையாட்டை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். விளையாட்டை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அந்த விளையாட்டிலேயே நம்முடைய பெருவாரியான இளைஞர்களும் ஏன் முதியவர்களும் கூட அதிலே லயித்து போய்விடுகிறார்கள். ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்துவிட்டால் இரவும் பார்ப்பதில்லை, பகலும் பார்ப்பதில்லை. ஒவ்வொருவரும் அதிலே பேயாக அலைகிறார்கள்.
விளையாட்டுக்கென்று பைத்தியமாக அலையக்கூடிய இந்த சமுதாயம் எண்ணி பார்க்க வேண்டும். விளையாட்டின் காரணமாக ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா உருவில்லாமல் மாற்றி இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று உலகத்திலே பல அழிவு வருகிறது என்றால் என்ன காரணத்தினால் அழிவு என்று தெரியவில்லை. ஆனால் சொல்வார்கள் இயற்கை சீற்றம் என்று சொல்வார்கள். இயற்கை சீற்றம் அல்ல, அல்லாஹ் தான் அழிக்கிறான். ஆனா நபி இருக்கிற காலமா இருந்தா இன்ன காரணத்தினால அழித்தேன்னு சொல்லுவான். இப்ப நபி இல்லாத காரணத்தினால என்ன காரணத்தினால அழித்தான்? ரீட்டா ஏன் வந்தது, கத்ரீனா எதனால் வந்தது, இந்த சுனாமி எதனால் வந்தது என்று நமக்கு தகவல் தெரியவில்லை. ஆனால் உண்மையிலேயே இன்றைய உலகத்திலே விளையாட்டை எந்த அளவிற்கு மக்கள் விரும்புகிறார்கள், பைத்தியமாக அழிகிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் இந்த விளையாட்டை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். விளையாட்டின் மூலமாக ஒரு சமுதாயம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட வேறு எச்சரிக்கை என்ன வேண்டும்? அன்பான பெருமக்களே, இன்று உலகத்திலே தன் நாட்டிலே ஒரு விளையாட்டு நடத்தினால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய கௌரவமாக நினைக்கிறார். விளையாட்டை கொண்டு தன் நாடு உயர்ந்த நாடு என்று நிரூபிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிற நிலத்திலே இந்த உலகம் பைத்தியக்கார உலகமாக இருக்கிறது. அறிஞர் பெர்னாட்ஷா அழகாக சொன்னார், 11 முட்டாள் விளையாடுகிறான், 11,000 முட்டாள் வேடிக்கை பார்க்கிறான் என்று சொன்னார். ஆனால் இப்ப இருந்தால் சொல்லுவார், 11 முட்டாள் விளையாடுகிறான், உலகமெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது. ஒரு இடத்தில் மேட்ச் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் அதுதான் சிந்தனை. டாக்டர் இடத்தில் வைத்தியத்திற்கு நம்ம போனாலும் கூட அவர் சிந்தனை பெறாம அந்த கிரிக்கெட் மேட்ச் தான் இருந்திருக்கு. எத்தனை இன்னிங்ஸ், எத்தனை அது, இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார், பரிமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, எல்லோருக்குமே தெரியும் இது ஏமாற்று. இது ஏமாற்று என்பது எல்லோருக்குமே தெரியும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதில் எவ்வளவு ஊழல்கள் நடைபெறுகிறது, எத்தனை விதமான பணங்களை கொடுத்து எப்படியெல்லாம் விளையாடுகிறார்கள் என்பதெல்லாம் கிரிக்கெட் ஒரு சூதாட்டம் என்ற பெயரிலே அப்பப்போ செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாராளுமன்றம் இப்பொழுது ஸ்தம்பித்து நடக்க முடியாமல் ஸ்தம்பித்து போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு விளையாட்டிலே நடந்த ஒரு ஊழல் தான். காமன்வெல்த் அந்த விளையாட்டு போட்டியை நடத்திய அந்த ஊழல் பாராளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது. ஆக விளையாட்டு என்பது அது உண்மையிலே ஏமாற்றுத்தான் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும். பணம் வாங்கிக் கொண்டு யாருக்கு மாறாக விளையாடுகிறார்கள் என்பது தெரியும். தெரிந்திருந்தாலும் ஏன் அதிலே பேயாக அவர்கள் ஆடுகிறார்கள்? கணவன் வீட்டுக்கு வந்தான், மனைவி அழுது கொண்டிருந்தாள். ஏம்மா அழுகிறேன்னு கேட்டான். இல்ல மெகா தொடரை காட்டினான். இல்ல அப்படின்னு சொல்லி மெகா தொடரை காட்டினான். அப்ப கணவன் சொன்னா, ஏடி அவன் பணம் வாங்கிட்டு அவ அழுகுறா, நீ ஏண்டி சும்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அவன் அழுகுறதுக்கு பணம் வாங்கிட்டு அழுகிறா, அவ சும்மா அழுகுறா, வேதனைப்பட்டு அழுகிறா, பணம் வாங்கிக்கிட்டு அவ அழுகிறா, நீ ஏண்டி சும்மா அழுகிறான்னு சொல்லி கணவனை கேட்டானா. அதை போன்று குத்துப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பணம் வாங்கி கொண்டு அவன் விளையாடுகிறான். ஒரு குத்துச்சண்டை வீரர் நம்ம சில சமயத்துல டிவில பார்த்தோம்னா போட்டு அடி அடின்னு அடிப்பானோ. அடிச்சிட்டு வந்து அவன் மனைவி சொன்னா, இன்னைக்கு ஏன் நல்லா குத்துப்படல, நீ நல்லா குத்துப்படாதனால நமக்கு வர்ற வருமானம் குறைஞ்சு போச்சு, பரிசுகள் குறைஞ்சு போச்சுன்னு சொன்னாலாம். மனைவி சொல்றா நல்லா குத்துப்பட்ட, அதுக்கு தான் மனைவியை கூட்டு போறான், நான் நல்லா குத்துப்படுவேன், நிறைய காசு வாங்கி தருவேன் என்று. நல்லா குத்துப்பட்டாதான் அவனுக்கு காசு, குத்துப்பட்டாத்தான் காசு, அவன் தோத்தாத்தான் காசு. அதுக்காக வேண்டி அவன் தோக்குறான், வேணும்டே தோக்குறான். அதை நம்ம வேடிக்கை பார்க்கறான்னா ஒரு எவ்வளவு அறிவாளியால் சமுதாயமாக உயர்தரமான அறிவிலே 2011 இன்டர்நெட்ல நாங்கள் பறக்கிறோம் என்று பெருமை பேசக்கூடிய இந்த மக்கள் ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்திலே சிக்கி தவிக்கிறது என்பது நம்மால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, விளையாட்டு என்பது அவசியமான காரியங்களுக்கு உதவுமானால் அது நமக்கு தேவையானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டை வெறுக்கக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் அது யுத்த பயிற்சிக்காக வேண்டியோ, உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டியோ, மனிதனுடைய சுகத்துக்காக வேண்டியோ செய்யப்படுமானால் அந்த விளையாட்டு தேவைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீதி வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். 2 குழுவினர்கள் அம்பு எய்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். யார் தூரமாக அம்பு எய்வது? 2 குழு அம்பு எய்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டையை சுருட்டி கொண்டு ஒரு அணியிலே போய் சேர்ந்து கொண்டார்கள். நான் அணிகிறேன், நான் இந்த அணியிலே இருந்து போராடுவோம் என்று. உடனே எதிர்த்து அணிக்காரர்கள் கையை தூக்கி விட்டார். யா ரசூலல்லாஹ், எங்களை எதிர்த்து ரசூலுல்லாஹ் அணிக்கிறாங்க போது எங்களால் போராட முடியாது என்று கையை தூக்கி விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சும்மா விளையாடி பார்ப்போம், நான் எரிகிறேனா என்று நீங்கள் சோதிச்சு பாருங்கள், எனக்கு அந்த எரியும் திறன் இருக்கிறதா என்பதை பாருங்கள், விளையாட்டுக்குத்தான் நான் சொல்றேன். இல்லை யா ரசூலல்லாஹ், விளையாட்டு கூட தங்களை எதிரியாக கருத எங்களால் முடியாது என்று அந்த நண்பர்கள் சொல்லிவிட்டார். பெருமானார் பார்த்தார்கள், சரி வழி இல்லை, அதனால் சொன்னாங்க, இருமு பனி அரிஃபிதா, இருமு பனி அரிஃபிதா ஃபைன்ன அபாக்கும் கான ராமியா. பனு அரிஃபிதா கூட்டத்தார்களே, சரி நீங்க எழுந்து எரிந்து விளையாடுங்கள்.
உங்களுடைய தந்தை எரியக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேடிக்கை பார்த்தார் என்பதை பார்க்கலாம். உண்மையிலேயே தேவையான சக்தியை உண்டாக்குவதற்கு விளையாட்டுகள் அது பயனுள்ளதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமையா சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது எவ்வளவு பாசமாக இருந்தார்கள் தெரியுமா? நான் ஒரு சின்ன பொண்ணு, அவர்களை மனம் முடிக்கும் பொழுது 9 வயசு, சின்ன பொண்ணு தான். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் எனக்கு எவ்வளவு விட்டு கொடுத்தார் தெரியுமா? ஒரு நாள் பெருநாள் அன்று அபிசீனிய நாட்டிலிருந்து வீரர்கள் வந்து முத்தத்திலே விளையாடுகிறார்கள். யுத்த கருவிகளை வைத்துக் கொண்டு விளையாடுகிறார்கள். விளையாடுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை வாசலில் நிற்க வைத்துக் கொண்டு அவருடைய உடம்பை கொண்டு மறைத்துக் கொண்டார்கள். நான் அவர்களுடைய தோளிலே என்னுடைய நாடியை வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்த்தேன். அவர்களுடைய தோளிலே என்னுடைய நாடியை வைத்துக் கொண்டு நான் வேடிக்கை பார்த்தேன். நீண்ட நேரம் பார்த்த உடனே ஆயிஷா போதும்டா சொல்லு, நீ சடையாத வரைக்கும் நான் சடைய மாட்டேன் என்று என்னை பார்த்து சொன்னார்கள். போதும் என்றால் சொல்லு, நீ சடையாத வரைக்கும் நான் சடைய மாட்டேன் என்று சொல்லி நாடி அவர்களுடைய தோளிலே நான் வைத்து என்னால் சடையும் வரை பார்த்துக் கொண்டே இருந்தேன் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ். தனக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் எவ்வளவு செல்லம் இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லுகிற ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், பெருநாள் அன்னைக்கு விளையாட்டு நடந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வேடிக்கை தன் மகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அது தேவையான விளையாட்டு, யுத்த சந்தர்ப்பத்திலே தேவையான விளையாட்டுகள். அது மாதிரி உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி, உடல் பலத்திற்காக வேண்டி விளையாட்டுகள் விளையாடுவதில் இஸ்லாம் அனுமதி மறுக்கவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சும்மா பொழுதுபோக்குக்காக வேண்டி விளையாடுவதை அது அனுமதிக்கவே இல்லை. அன்பான பெருமக்களே, சும்மா பொழுதுபோக்கு விளையாடுவதை இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. விளையாடுவதே அனுமதிக்கலன்னா அந்த விளையாட்டை கேட்டுக்கிட்டே பொழுதை போக்குதே, இது எப்படி நியாயமாகும்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம ஒரு கடை நடத்துறோம். ஒரு ஆளு 2 பேர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு டீ கூட குடிக்கல, சிங்கிள் டீ கூட குடிக்கல. ஆனா வந்து உட்கார்ந்துட்டு அவன் பாடு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏசி வேற ஓடுது, பின்னால டிவி ஓடுது, கரண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவன் பாடு உட்கார்ந்துட்டு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? உடனே அடிச்சு பத்துவோம். சிங்கிள் டீ குடிச்சிட்டா கூட பரவாயில்ல, ஒரு டீயை வாங்கிட்டு 1 மணி நேரம் உட்காரலாம். சில பேருக்கு அப்படிதான் பழக்கம். ஹோட்டல்ல போய் ஒரு 2 டீயை வாங்கிக்கிற வேண்டியது வரும். இன்னும் பெருசெல்லாம் சாட மாட்டாங்க. ஒரு டீயை வாங்கிட்டு உட்கார்ந்து மணிக்கணக்கா போய்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா வெளியில புழுக்கமா இருக்குது, இங்க வந்து உட்கார்ந்தா கொஞ்சம் ஏசி கிடைக்கும், அதுக்காண்டி ஒரு சிங்கிள் டீலயே வேலையை முடிச்சிருவாங்க. அது காரியஸ்தர்கள், அவர்களுக்கு விவரம் தெரிஞ்சாலே அந்த மாதிரி இருப்பாங்க. டீ கூட வாங்காம உட்கார்ந்து என்ன செய்வான்? விரட்டுவான். ஏன் விரட்டுனா? அடங்கி இருக்கிறது தானே. எவ்வளவு சக்தி விரயம் ஆகிக்கிட்டு இருக்குது. கரண்ட் வீணா போது, ஏசி வீணா போது, நீ என்ன சும்மா உட்கார்ந்துட்டு எப்படி இருப்ப என்பதாக அவன் சொல்கிறான் என்றால், அது மாதிரி தான் அல்லாஹு தஆலா இந்த உடலை எண்ணற்ற சக்திகளை கொண்டு எண்ணற்ற காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த உடம்பு ஒரு நிமிஷம் இயங்குவதாக இருந்தால் எவ்வளவு சக்திகள் அங்கே உற்பத்தி ஆகிறது, எவ்வளவு சக்திகள் அங்கே பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது, எத்தனை மிஷின்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் உங்களுடைய உடம்பை பற்றி, நம்முடைய உடம்பை பற்றி கொஞ்சம் சிந்தனை பாருங்கள். எவ்வளவு சக்தி இருக்கு. டாக்டர் கிட்ட கேட்டா சொல்லலாம், டாக்டர்கள் ஸ்பெஷலிஸ்ட். நரம்புக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், கண்ணுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், மூக்குக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், நாக்குக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், கிட்னிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், எலும்புக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், நரம்புக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட். உடம்பு பூரா அவங்க கூறு போட்டாங்க. அத்தனை ஸ்பெஷலிஸ்ட் நினைச்சுனா அத்தனை மிஷினும் ஒரு நிமிஷம் நீங்க 1 மணி நேரம் விளையாட்டாக விளையாடினீர்கள். ஆனால் அந்த 1 மணி நேரமும் அத்தனை மிஷினும் வேஸ்ட் ஆகும். அத்தனை மிஷின்களும் சும்மாவா இருக்குது. சாதாரண உன் கடையில மட்டும் ஒரு ஃபேன் 1 மணி நேரம் ஓடுது அப்படிங்கிறதுக்காக நீ சங்கடப்படுறீங்க. உன் கடையில அவன் டீ பிடிக்காம வந்து உட்கார்ந்து இருக்காங்கிறதுக்காண்டி ஏசி வீணா போது நீ சங்கடப்படுறீங்க. அல்லாஹ்வுடைய அற்புதமான அந்த ஆற்றல்கள், மிகப்பெரிய மிஷின்கள் சொல்லுவார்கள். அது மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டரான மிஷின்கள் எவ்வளவு ஆற்றலானது. இது வீணாக 1 மணி நேரம் வீணாக்கப்படுதே, இதை அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்று என்றாவது நாம நினைத்து பார்த்தோமா? அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கிறான்டா? ஒன்னு உனக்காண்டி உலை, அல்லது மறுமைக்காண்டி உலை. இந்த உலகத்துக்காண்டி நீ பயன்படுத்து, அல்லது மறுமைக்காண்டி ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஒன்று உன்னுடைய உலகத்துக்காண்டி பயன்படுத்து, வேண்டாம் என்று சொல்லவில்லை. அல்லது மறுமைக்காண்டி பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ரெண்டும் இல்லாமல் சும்மா இருப்பதை அல்லாஹ் ஒரு காலமும் விடுவதே இல்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எவ்வளவு குடல்கள். சாதாரணமாக உடலை எத்தனை ஆபரேஷன் பார்த்தனா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சாமானை எப்படி கொண்டு எல்லாம் பொருத்தி வச்சிருக்கான். ஒரு பித்தப்பை அதை எங்க கொண்டு சொருவி வச்சிருக்கிறான். ஒரு மலக்குடல், அதுக்குள்ள ஒரு சிறு குடல், அதற்குள்ள அது எவ்வளவு சக்திகள் எல்லாம் வைத்து வைத்திருக்கிறான். திருக்குறான்ல சொல்லுவான். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? காளை பசுமாட்டை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்களா?
அந்த பசு மாட்டுல தூய்மையான பாலை நாம் தருகிறோமே, யோசித்து பார்த்தீர்களா? தூய்மையான நாம் பாலை தருகிறோம். அந்த பால் இரத்தத்திற்கும் சாணத்துக்கும் மத்தியிலே மின் பைனி ஃபர்சின் வதமின் லபனன் ஹாலிசா, இரத்தத்திற்கும் சாணத்துக்கும் மத்தியில் தூய்மையான பாலை தர்றோம். கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? உங்க வீட்டுல ஐஸ் பெட்டியில பாலையும் வச்சுட்டு ரத்தத்தையும் ஐஸ் பெட்டில வச்சுட்டீங்கன்னா நிச்சயமா அந்த ரத்தத்துடைய வாடை பால்ல வந்துடும். உங்க வீட்டுல உள்ள ஐஸ் பெட்டியில ரத்தத்தோட பாலை வச்சு எவ்வளவுதான் நீ பேக் பண்ணி வச்சாலும் கூட அந்த வாடை வந்துடும். ஒரு ஒரு சாணத்தை நீ எடுத்து வைத்து பார் என்ன ஆகும். ஆனால் இந்த மனிதன் இந்த வயிறு என்ற பெட்டிக்குள்ளே நான் ரத்தத்தையும் வைத்திருக்கிறேன், சாணத்தையும் வைத்திருக்கிறேன், பாலையும் வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த பாலிலே ரத்த வாடை அடித்தால் நீ குடிப்பாயா? சாண வாடை அடித்தால் நீ குடிப்பாயா? கவுச்சி அடித்தால் நீ குடிப்பாயா? எவ்வளவு தூய்மையான பாலை தருகிறேன் என்று மனிதன் மாட்டை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிற அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்றான், உங்களிலே நீங்கள் சிந்திக்க பார்க்க வேண்டாமா? எவ்வளவு சக்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதை கண்காணித்துக் கொண்டு அத்துணையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அந்த சக்தி எவ்வளவு அருமையான சக்தி. அந்த கண்ணு ஏற்க கண்ணு போயிடுச்சுன்னா நீ ₹1,00,000 கொடுத்தாலும் அதற்கு ஈடான கண்ணை உன்னால் உண்டாக்க முடியுமா? கால் ஒடிந்து விட்டது என்றால் என்னதான் நீ எத்தனை ஆபரேஷன்கள் போனாலும் சரி, லண்டனிலே போய் செய்தாலும் சரி, அமெரிக்காவில் போய் செய்தாலும் சரி, என்ன இருந்தாலும் அந்த அசல் காலுக்கு அது காணுமா? எவ்வளவு சக்திகள் சும்மா சாதாரணமா வெறும் ஃபேனா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. மனிதனுடைய உடலிலே வெறும் ஃபேன் எரிஞ்சு கொண்டிருக்கிறதா அல்லது வெறுமனே ஒரு ஏசி எரிஞ்சு கொண்டிருக்கிறதா? எவ்வளவு சக்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அன்பான பெருமக்களே. கம்ப்யூட்டர் தோற்று விடக்கூடிய அளவிலே அல்லாஹ் சக்திகளை தந்திருக்கிறான். அந்த நேரத்தில் பசி எடுக்க வேண்டிய நேரத்தில் பசி எடுக்கிறது, தாகம் எடுக்க வேண்டிய நேரத்தில் தாகம் எடுக்கிறது. சரியாக 12 மணிக்கு சாப்பிட்டவனுக்கு சரியாக 12 மணிக்கு சாப்பிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இது உண்டாக்குறது. இந்த உடலிலே எவ்வளவு சக்தி. நான் அடிக்கடி யோசிச்சு பார்க்கிறது, இந்த மாத்திரையை பற்றி யோசிச்சு பார்ப்பேன். எனக்கு அது புரியதில்லை. இந்த மாத்திரைய சாப்பிடுறோம், கண்ணு வலிங்கிறதுக்கான மாத்திரையை சாப்பிடுறோம். சாப்பிட்டோன்னு இந்த மாத்திரை போய் தண்ணியில கலந்துருது, தண்ணியோட தண்ணியா கலந்துருது. தண்ணியில கலந்து தண்ணியை ஒண்ணும் இல்லாம ஆயிருது. அதுக்கப்புறம் அதில் உள்ள சக்தியை இந்த உடம்பு எடுத்து கரெக்டா கண்ணுக்கு கொண்டு போய் சேர்த்து கண்ணு வலி இல்லாம ஆக்குத. யோசிச்சு பார்த்தோமா? எல்லா மாத்திரையுமே தண்ணியில போய் கலந்துருது. நம்ம தண்ணியை பால்ல விட்டு கலந்துட்டோம்னா திருப்பி பாலை பிரிக்க சொன்னா பிரிக்க முடியுமா? நம்மளால பிரிக்க முடியாது. பாலையும் தண்ணியை நம்ம கலந்துட்டோம்னா பாலை தண்ணியை பிரிக்க சொல்ல முடியுமா? அப்படி இந்த உடம்பிலே நம்ம மாத்திரை போடுறோம். கொஞ்சம் அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. மாத்திரை போடுறோம். இந்த மாத்திரை தண்ணீரோட தண்ணீர் மலக்கோடோடு கலந்துருது. கலந்ததுக்கு பிறகு அந்த சக்தியை பிரிச்சு எடுத்து கண்ணுக்குத்தான் மாத்திரை சாப்பிட்டுருக்காங்கிறதுனால அந்த கண்ணுக்கு தேவையான வலியை போய் குணமாக்குற அளவிற்கு இந்த உடம்பிலே மிகப்பெரிய தொழிற்சாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு தொழிற்சாலையும் வேஸ்ட் பண்ணிட்டு நான் சும்மா இருக்கிறேன்னு சொன்னா ஒப்ப விட்டு சுத்துனா நீ சும்மா இருக்கிறான்டா, உன் ரப்பு இவ்வளவு வேலையை நடத்திக்கிட்டு இருக்கிறான், அதையெல்லாம் நீ சும்மா விட்டுக்கிட்டு இருக்கிய. எப்படி நீ சும்மா இருக்கிற? அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை விளையாட்டுக்கான அளித்திருக்கிறார் என்றால் விளையாட்டு அல்லாவுக்கு எவ்வளவு வெறுப்பான ஒன்றா எண்ணி பார்க்கணும். விபச்சாரம் செய்ததற்கான அளித்தான், ஆண் தொடர்புக்கான அளித்தான், குடித்தார்கள் அளித்தான் என்றால் அது வேறு. ஆனால் வெறும் விளையாடியதற்கான அளித்தான் என்றால் அந்த விளையாட்டு என்பதனால் ஏற்படுகிற விரயங்கள், வேஸ்ட், அதை எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீணடித்தால், நேரத்தை வீணடித்தால் தேவைப்படுகிற பொழுது நீங்கள் திண்டாடுவீர்கள். நேரம் இல்லாமல் நேரத்தை வீணடித்தால் 1 மணி நேரம் விளையாட்டு பார்க்கறதுக்கான நீ வீணடிச்சிட்டீங்கன்னா உன்னுடைய ஆயுளுடைய கடைசி நேரத்தில் அந்த 1 மணி நேரம் கிடைக்காமல் நீ திண்டாடுவாய். எல்கேஎஸ் கோல்டு ஹவுஸ் அந்த காலண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா டைம் இஸ் கோல்டு எழுதியிருப்பாங்க. நேரம் பொன்னானது என்று சொல்வார்கள். உண்மையிலேயே அந்த நேரம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை ஏதாவது பயன் ஒண்ணும் இல்லையே படுத்து தூங்கு வேண்டாம்னு சொல்லல அல்லாஹ். ஒண்ணு உனக்கு பயனாச்சி அல்லது அல்லாவுக்கு பயனாச்சி, ரெண்டும் இல்லையா படுத்து தூங்கு வேணாம்னு சொல்லல. ஆனா சும்மா மட்டும் இருக்காத. அதனால விரயமாகிற சக்தி நீ நினைச்சுப்பார். நம்ம இதை நினைச்சு பார்க்கறதே இல்ல. விளையாட்டாத்தான இருக்கலாம், பொழுதுபோக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா பொழுதுபோக்கின் மூலமாக எவ்வளவு சக்தி விரயமாகுது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதனுடைய உடம்பிலே 460 மலக்குகளுடைய துணை தினமும் இருந்து கொண்டிருக்கிறது. துணை இருக்கிறது. ஒரு எலும்பை ஆட்டி நிமிர்த்துவதாக இருந்தாலும் ஒரு மலக்குடைய துணை தேவைப்படுகிறது. அதற்கெல்லாம் நீங்க நன்றி செய்யணும். அதுக்காக வேண்டி நீங்கள் துஹா நேரத்தில் ஒரு 2 ரக்காத்தை தொழுதுருங்க. அதற்கெல்லாம் நன்றி செலுத்தியது ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்திலே சொல்வார்கள். துஹா நேரத்தில் ஒரு 2 ரக்காத்தை தொழுதுருங்க.
தொழுதுட்டா இந்த மலக்களுக்கெல்லாம் நன்றி செய்தா ஆகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். அங்கே அதை விளக்கும்போது சொல்வார்கள், 460 மலக்குகள் உங்களுக்கான வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. நீ சும்மா இருக்கிறன்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சிடலாமா அந்த மிஷினை? அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த மிஷினை ஆஃப் பண்ணிடலாமா? மனிதன் இந்த மிஷினை ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? விடுகிற மூச்சு சுழி மாறி போனால் என்ன ஆச்சு? ஆஃப் பண்ணி அல்ல, நீ உங்க வீட்டை விட்டு போகும்போது இன்னைக்கு ஏசி வேணாம் ஆஃப் பண்ணிடுறோம். வீட்டை விட்டு போறோம், சும்மா ஏன் லைட் எரியுது ஆஃப் பண்ணிடுறோம். வீட்டு விட்டு போறோம், எல்லாத்தையும் கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறோம். அது ரைட்டு. அதே மாதிரி அல்லாவும் ஆஃப் பண்ணிட்டானா உன் நிலைமை என்ன ஆகும்? ஏன் நீ சும்மா இருக்கிறங்கிறதுக்காக வேண்டி? அப்படி இல்லாம உனக்காக வேண்டிய அவன் மிக ஏகப்பட்ட தொழிற்சாலைகளை இயக்கிக் கொண்டிருக்கிறானே, அந்த சக்தி நாம் விரயம் செய்கிறோமே, அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமே என்ற எண்ணம் இல்லாமல் எப்படி விளையாட்டிலே செல்கிறார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, நன்கு எண்ணி பார்க்க வேண்டும். நாம் விரயம் செய்த அந்த நேரங்கள் பின்காலத்திலே வருத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும். ஒரு அரபி கவிஞர் சொல்வார், அலா லைத்த ஷபாபு யஊது யௌமா ஃபஉக்பிருஹு பிமா ஃபஅலல் மஷீபு. வாலிபம் திரும்பி வர வேண்டுமே, அந்த வாலிபம் திரும்பி வர வேண்டுமே. வந்தா இந்த வயோதிகம் என்னவெல்லாம் படுத்துதுன்னு நான் சொல்லி ஆறுதல் அடைகிறது தான். வாலிபத்தை நான் திரும்ப சொல்லணும் எதுக்கல்ல, அனுபவிக்கிறதுக்கல்ல. நான் மனைவியோடு இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், அது சந்தோஷமா இருந்தேன், இப்ப என்னால முடியல, அதுக்கு நான் சொல்லல. இப்ப அந்த வாலிபம் திரும்பி வந்துச்சுன்னா இந்த வயோதிகத்தினால நான் எவ்வளவு அதாப அடைகிறேன்னு சொல்றதுக்காக ஒரு 2 ரக்காத் என்னால் நின்று தொழுக முடியலையே, கால் வலிக்குதே, ஆசை இருக்குது ஆனால் 2 ரக்காத் தொழுக முடியலையே, இதெல்லாம் அந்த வாலிப நேரத்தில் நான் செஞ்சிருக்கலாம், செய்யாம விட்டுட்டேன். அதை நான் அந்த வாலிபத்தை சொல்லி ஆறுதல் அடைய வேண்டும் என்று ஒரு கவிஞர் அழகாக சொல்வார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார்கள். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் காலமெல்லாம் நோன்பு வைக்க போறேன். ஏப்பா நீங்க நோன்பு வைக்கிறீங்கல்ல, தாங்க நோன்பு வைக்கிறீங்கல்ல, அதனால நான் காலமெல்லாம் நோன்பு வைக்க போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எனக்கு என் ரப்பு உணவு உண்ண தர்றான், குடிக்க தர்றான். நான் வெளியில சாப்பிடுறதுதான் சாப்பாடுன்னு நினைச்சுக்கிறாதீங்க. யுத்இமினி ரப்பி வயஸ்கீனி, என்னுடைய ரப்பு எனக்கு உணவு தருகிறான், என்னுடைய ரப்பு எனக்கு தண்ணி தர்றான். அதனால நான் வெளியில சாப்பிடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. என்னுடைய சக்தி வேறு, உன்னுடைய சக்தி வேறு, நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப யார சொல்லலாம், என்ன செய்ய? மாசத்துல 3 நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாதத்திலே ஒரு 3 நோன்பு வைத்துக்கள். பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீத் என்று சொல்வார்கள். அந்த வெண்ணிறமான நாட்களில் உள்ள 3 நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், யா ரசூலல்லாஹ், ரொம்ப சக்தி இருக்கு உடம்புல, நல்ல வலு இருக்கு, 3 நோன்பு பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி அப்படின்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு வேண்டா வையேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு அப்படின்னா என்ன? ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் இல்லை, ஆக 1 விட்டு 1 நாள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு அதை வேண்டா வையுங்க, சரின்னு வச்சுட்டாங்க. வச்சிட்டு கடைசி காலத்துல வயசான நேரத்துல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு மாசம் 3 நோம்புன்னு சொல்லி இருந்த அந்த சலுகையை நான் எடுத்துக்கொள்ளாம போயிட்டேனே, ஏன்னா இப்போ தினம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னால் நோன்பு வைக்க முடியல. பெருமானார் என்னுடைய வயோதிகத்தையும் நினைத்துத்தான் மாசத்துல 3 நோம்புன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை நான் எடுத்திருந்தேன்னா சலுகையா இருந்திருக்கும். ஆனா இவ்வளவு நாளா பழகி போனதுனால இப்ப வைக்கவும் முடியல, அதே நேரத்தில் என்னால விடவும் முடியல. வைக்கிறதுக்கு உடம்பு தாக்கத்தில்ல, அதே நேரத்தில் பெரும் பழக்கமானது எப்படி விடுவது என்று நான் கருதுகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆமாம், உண்மையான பெருமக்களே, வயோதிக நேரத்திலே நாம் அதிகமான அளவிற்கு இபாதத் செய்ய வேண்டும் என்று எண்ணுவோம். அப்பொழுது நீ எத்தனை மணி நேரத்தை கிரிக்கெட்ல வீணாக்குன கேட்பான். அந்த வீணாக்கின நேரத்தில் நீ தொழுதிருந்தா உனக்கு எவ்வளவு நன்மை கிடைத்திருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லாமல் சொல்லுவான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதர் காலமெல்லாம் இபாதத்திலே ஈடுபட்டிருந்தால் எவ்வளவு பயனாக இருந்திருக்கும். அதை வீணடித்ததனுடைய பயனை கடைசி நேரத்தில் உணர்வார்கள். ஒருவர் மலேசியாவில் இருந்தார், காலம்லாம் மலேசியாவில் இருந்தார். அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை, பணத்தை மட்டும் அனுப்புவார, பிள்ளை குட்டிகளை பார்த்து அப்படியே இருந்துட்டார். நீண்ட காலமா இருந்தார். கடைசி சமீபத்தில் நடந்த செய்தி, கடைசியில் அங்கிருந்து அவர் புறப்பட்டு ஊருக்கு வந்தாரு. வாசல் பிடி தாண்ட நேரத்தில் மூத்து வந்துச்சு, வீட்டுக்குள்ள நுழைய போற நேரத்தில் மூத்து வந்துச்சு. அட பாவி, ஒரு 5 நிமிஷம் உள்ள போனா இவ்வளவு காலமா பிரிஞ்சிருந்த அந்த மனைவியை பார்த்து, அந்த பிள்ளைகளை பார்த்து ஒரு ஆறுதல் சரி இருக்கலாமே. அந்த நேரத்தில் அந்த 5 நிமிஷம் அல்ல அவகாசம் கொடுக்கலன்னா நீ எத்தனை மணி நேரத்தை வீண் பறிச்சு செஞ்சியோ, கடைசி தேவையான நேரத்தில் அவன் உனக்கு குறைத்து விட்டான். நாங்களெல்லாம் கல்லூரி நடத்துறோமே, அதுல லீவ் லெட்டர் ஒன்று கொடுத்துப்போம், இத்தனை நாள் லீவ் எடுத்தாரு அப்படிங்கிறாங்க. அதுல
தேவையில்லாத நேரத்தில் விடுப்பை வீணடித்தால் தேவையான நேரத்தில் விடுப்பின்றி சிரமப்பட நேரும் என்று ஒரு வரி எழுதியிருப்போம். தேவையில்லாத நேரத்தில் விடுப்பை வீணடித்தால் தேவையான நேரத்தில் விடுப்பின்றி சிரமப்பட வேண்டிய நிலை ஏற்படும். அதை போன்ற அன்பான பெருமக்களை, கடைசி நேரத்தில் நமக்கு டைம் தேவைப்படும், அந்த நேரத்தில் நமக்கு சக்தி தேவைப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தரமாட்டான். ஏன்னா வீணடித்ததின் காரணமாக நம்முடைய கணக்கெல்லாம் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிருக்கும். ஒரு சாவி எடுத்து கொடுத்துட்டா அந்த வீட்டுல பிரச்சனை தீர்ந்திருக்கும். அந்த நேரத்தில் எல்லாம் மூத்தாக்கிறோம். சாவிய மகன் எடுத்து கொடுத்துட்டா அந்த பொறுப்பு மகன் போயிடுச்சு, அல்லது அம்மாட்ட கொடுத்துட்டா அந்த பொறுப்பு அம்மாட்ட போயிடுச்சு. அது மருமகட்டையாவது யார்ட்டையாவது எடுத்து கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். எடுத்து கொடுக்கறதுக்கான மாப்பிள்ள அப்படி எடுக்கிறாரு, ரூஹு போயிடுச்சு. அவருக்கு அந்த ஒரு நிமிஷம் இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனையை சமாளித்திருக்கலாம். அந்த ஒரு நிமிஷம் இருந்திருந்தால் என்றால் அவர் வீணடிச்ச நாட்கள்லாம் போயிருச்சு. அதை மிச்சம் வச்சிருந்தாருன்னா இப்ப வீணடிச்சிருக்க முடியாது. வரலாற்றிலே பல செய்திகளை சொல்ல முடியும். ஷத்தாத் என்று ஒருவன் வாழ்ந்ததை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஷத்தாத், நம்முடைய நாகூர் அண்ணன் EM ஹனீஃபா அவர்கள் பாட்டு பாடல் ஆது மகன் ஷத்தாதே என்பதாக ஒரு பாட்டு ஒன்று பாடுவார்கள். அந்த ஷத்தாதை பற்றி கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தாய் கடலிலே பயணம் வந்து கொண்டிருக்கிறாள். அவள் நிறை மாத கர்ப்பிணி, கடலிலே பயணம் வந்து கொண்டிருக்கிறாள். எப்படி என்றால் கப்பல் வெடித்து செதறிவிட்டது. கப்பல் வெடித்து செதறிவிட்டது. அவள் கிடைத்த ஒரு பலகையிலே நீந்தி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு குழந்தை பிறகு பலகையில வரும் பொழுது நேரம் ஆயிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த உடனேயே இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு உயிரை வாங்குமாறு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். தனியாக கடலிலே பயணம் செய்கிறாள். குழந்தை பிறந்து விட்டது. பிறந்த உடனே தாயை உயிரை கைப்பற்று என்று இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகிறார். இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவை செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கே இறக்கம் வந்துருச்சு. அட பாவம், பிள்ளை இப்பதான் பிறந்திருக்கு, நடு கடல்ல போகுது. கடல்ல ஓரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நடு கடல்ல போகுது. பிள்ளை இப்பதான் பிறந்திருக்கு, சேனை கொடுக்க கூட ஆள் இல்ல, தேன் தொட்டு வைக்க கூட ஆள் இல்ல. இந்த நேரத்தில் தாய் உயிரை கைப்பற்ற சொல்றானே ரப்பு என்று ஒரு விதமான ஏக்கம் இருந்துச்சு. அல்லாஹ் ஒரு பார்வை பார்த்தாங்க, இறக்கத்தோட பார்த்தாங்க. அல்லாஹ் ஒரு கண்ணை காட்டான், உத்தரவு செயல்படுத்திட்டான். உடனே ரூஹ கைப்பற்றா, அவர் வழியில் ரூஹ கைப்பற்றான். அதன் பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள். பல காலங்களுக்கு பிறகு ஒரு மன்னன் சொர்க்கத்தை கட்டுகிறான். அதான் ஷத்தாது, சொர்க்கத்தை கட்டுகிறான். வேதங்களிலே சொர்க்கம் எப்படி வந்திருக்கிறது என்பதை பார்த்து அதே மாதிரியே சொர்க்கத்தை கட்டுகிறான். கட்டி முடிச்சு திறப்புலா செய்வதற்காக வேண்டி அவன் வேகமாக குதிரையிலே செல்கிறான். உள்ளே நுழைய கால் எடுத்து வைக்கும் பொழுது இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், உயிரை கைப்பற்று. இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கம் வந்து, அட பாவம், சொர்க்கத்தை கட்டுறான், கட்டி ஒரு முறை சுத்தி பார்த்துட்டு விட்டுருக்கலாமே, ஒரு முறை சுத்தி பார்த்துட்டு விட்டுருக்கலாமே, இந்த நேரத்தில் அல்லாஹ் உயிரை கைப்பற்ற சொல்கிறானே என்று அவங்களுக்கே சங்கடமா இருந்து. ஏன்னா ஆசைப்பட்ட மனுஷன் கடைசியில் ஒரு தடவை உள்ள பார்த்துட்டு வந்தானா அவனை உயிர் வாங்குறது அர்த்தம். காலடி வைக்கிறான், இந்த நேரத்தில் கைப்பற்ற சொன்னானே என்று அல்லாஹ் பாக்குறாங்க. பார்த்தோன்னா அல்லாஹ் கேட்டான், இதுக்கு முன்னால இஸ்ராயேலே என்ன நீ பார்த்திருக்கீங்களான்னு கேட்டான். ஆமா அல்லாஹ், நான் பார்த்தேன், கடல்ல ஒரு புள்ள தத்தளிச்சுக்கிட்டு அப்பதான் பிறந்துச்சு, அம்மா உயிர் கைப்பற்ற சொன்னேன், அப்ப நான் பார்த்தேன். இப்ப அல்லாஹ் சொன்ன, அந்த பிள்ளைதான் இந்த பிள்ளை, அந்த பிள்ளைதான் இந்த பிள்ளை. நீ அந்த பிள்ளை எப்படி பிழைக்கும் என்று எண்ணினாய், ஆனா அது பிழைத்தது மட்டுமல்ல, சொர்க்கத்தை கட்டுகிற அளவிற்கு வல்லமை படைத்ததாக வாழ்ந்து என்று அல்லாஹ் கூறுவான் என்ற வரலாற்றை நாம் எண்ணி பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை எதற்கு சொல்கிறோம்? ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுளின் ஒவ்வொரு பகுதியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுக்கு இத்தனை தடவை தான் மூச்சு விடணுங்கிறதும் அளந்து தரப்பட்டிருக்கிறது. குல்லு ஷைஇன் பிகதர், இத்தனை வார்த்தை தான் பேசணுங்கிறது அளந்து தரப்பட்டிருக்கிறது. அத்தனை வாசம் பேசணும்னே அதுக்கு பிறகு நீ வாய் மௌனவியா இருப்ப. எத்தனை வருஷத்துக்கு இருந்தாலும் பேச முடியாது, ஏன்னா பேச்சுடைய அலவன்ஸ் முடிச்சு. எவ்வளவுதான் சாப்பிடணுங்கிறது அளவிடப்பட்டதை போன்றே, எவ்வளவுதான் நீர் அருந்தது என்று அளவிடப்பட்டதை போன்றே, எவ்வளவு மூச்சு விடணுங்கிறது அளவிடப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேசணுங்கிறது அளவிடப்பட்டிருக்கிறது, எல்லாமே அளவிடப்பட்டிருக்கு. அதன் காரணத்தினால் சில பேர் கோமாவிலே கிடப்பாங்க. கோமாவிலே கிடப்பானா பேசதான் பேசி முடிச்சாச்சு, முன்னாலேயே பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, ஹயாத் மட்டும் இருக்குது, சக்தி இல்ல, ஏன்னா வீணடிச்சதின் காரணமா.
ஒவ்வொருவரும் தன்னுடைய கடைசி காலத்தை நினைச்சு பார்க்கணும். கொஞ்சம் ஓய்வா இருக்கும்போது அப்படியே இந்த பெரிய ஆஸ்பத்திரி பக்கமா அப்படியே நடந்து போயிட்டோம். பெரிய ஆஸ்பத்திரி உள்ள நடந்து போயிட்டு வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பாடுபடுறாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொண்டோமே ஆனால், அன்பான பெருமக்களே, நேரத்தை வீணடிப்பதிலிருந்து நம்மால் தவித்துக் கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கதையை நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். ஒரு வீட்டுல வயதான ஒருத்தர் கோமாவில கிடக்கிறார். அப்ப வர்றவங்கிட்ட எல்லாம் கைய காட்டுறார். கையை இப்படி காட்டுறார். ஆனா வாய் பேச முடியல. வர்றவங்கிட்ட எல்லாம் கைய காட்டுறார். அப்ப எல்லாரும் போய் அவருடைய மனைவிட்ட கேட்டாங்க, என்னம்மா ஏன் இது இப்படி கையை காட்டுறார்? ஒண்ணுமில்ல, சாவ போற நேரத்தில் இந்த மனுஷன் விளாம்பழம் வேணும்னு கேட்கிறாரு. விளாம்பழம் நம்ம கொடுக்க முடியுமா என்பதா மனைவி சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்டவன அந்த மனுஷன் அழுகுறான். பேச முடியல. கண்ணிலிருந்து கண்ணீர் பொலபொலன்னு கொட்டுது. என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாரு, அட பாவி, நான் விளாம்பழமா கேட்கிறேன், வீரலுக்குள்ள நான் நகை முடிச்சு வச்சிருக்கிறேன், அதை எடுத்து கூட்டிட்டு கேட்கிறேன். நான் சாவப்பாற நேரத்துல நல்லா புண்ணியமா போய் சேருவோம், எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு போயிருவோம், இவ்வளவு காலமா பண்ணாம இருந்துட்டோம் அப்படின்னு எனக்கு கடைசி நேரத்துல தான் எனக்கு சித்தம் வந்துச்சு. அத தர்மம் கொடுக்கலாங்கிறதுக்காக வேண்டி அந்த பணத்தை எடுன்னு நான் சொன்னா, நீ எனக்கு தராம இருந்துட்டு வர்றவங்க கட்டியெல்லாம் விளாம்பழம்னு கதையா விடுற என்பதாக அவர் சொல்லி அழுகுறார். ஆனா அழுது என்ன செய்ய, அவரால் பேச முடியல. கடைசி காலம் வரை அப்படித்தான் அவர் சென்று விட்டார். அல்லாஹு தாலா கூட திருக்குறானை சொல்லி காட்டுவான், ஜகாத்து கொடுக்காதவர்கள் மௌத்தான நேரத்துல இந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஜகாத்து கொடுக்காதவர்கள் மௌத்தாகிற நேரத்துல லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் லா ஸத்தக வ அகும் மினஸ் சாலிஹீன், கொஞ்சம் அவகாசம் யா அல்லாஹ் எனக்கு தா, நான் எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு கட்டாயமாக சொல்லுவார். தலைவிதி. யாரெல்லாம் ஜகாத் கொடுக்காமல் இருந்தார்களோ அவர்கள் மௌத்தா போற நேரத்துல வாய் பிதற்றி ஆக வேண்டும், யாரெல்லாம் எனக்கு ஒரு 5 நிமிஷம் தா, நான் தெரியாதனமாக இவ்வளவு காலம் கஞ்சம் செஞ்சுட்டு வந்துட்டேன், ஆனா போற இடத்துல அங்கு இது இல்லைன்னா ஒண்ணு நடக்காது போல் தெரியுது, எனவே நான் கொடுக்கணும், கொடுக்கணும், எனக்கு ஒரு அவகாசத்தா என்பதாக கேட்பார்கள். கேட்காமல் யாரும் இறப்பதில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், விளையாடியதற்காக வேண்டி ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அளித்திருக்கிறான். அப்படியானால் விளையாடுவதும் விளையாட்டை சிந்தித்துக் கொண்டும் விளையாட்டாக நம்முடைய நேரங்களை போக்குவது என்பது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய குற்றமான ஒன்றாகப்பட்டிருக்கிறது. அழிச்சாட்டியம் பண்ணியதை விட, விபச்சாரம் செய்வதை விட, கொள்ளையடிப்பதை விட, கோமாங்கு செய்வதை விட விளையாட்டாக இருப்பதும் அழிக்கக்கூடிய ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை ஹூத் என்ற சரித்திரத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். செய்தனா ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு மிக சுருக்கமாக திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டாலும் கூட நமக்கு போதிக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய உடம்பிலே ஒவ்வொரு நாடி நரம்புகளும் மிகப்பெரிய ஆற்றலை அதை வெளிப்படுத்திக் கொண்டு தயாரித்துக் கொண்டிருக்கின்றன. அவைகள் சும்மா இருக்கவில்லை. அவைகளை நீங்கள் உணர்வாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவைகளை நீங்கள் நன்றியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தகவலை நமக்கு தருகிறது. வல்ல அல்லாஹு தஆலா இனிமேலாவது அந்த விளையாட்டை விளையாட்டாக நினைப்பதிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்வோமாக. அந்த நேரத்தில் ஏதாவது புண்ணியமான காரியத்தை செய்வதற்கு நாம் முயற்சிப்போமாக. ஒன்று நாம் இந்த உலகத்திற்காக வேண்டி சம்பாதிக்கலாம், அல்லது நம்ம மறுமைக்காக வேண்டி சம்பாதிக்கலாம். அப்படி இல்லாமல் நாம் வினயம் செய்வதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم. سلام.